காலகட்டங்கள் திருமணத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். திருச்செங்கோடுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, திருப்பூர் எடுத்துக்கிட்டாலும் சரி, கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்றைக்கி உள்ள காலகட்டங்கள் நிறைய பேருக்கு திருமணங்கிறது லேட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா தவறாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் கிரகத்துக்கு தகுந்த மாதிரி யாரும் திருமணம் செய்வது அல்ல. தகுதி, அந்தஸ்து, பொருளாதாரம் இதை பார்த்தா திருமணம் பண்ணுறோம். இதே ஒரு 30 ஆண்டுக்கு முதல் நம்ம திருமணம் பண்ணதெல்லாம் நம்ம எப்படி கல்யாணம் பண்ணோம்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுவோம். இந்த கணவரோட பிரிவு, இந்த மனைவியோட பிரிவு, இதெல்லாம் பிரிவுங்கிறது கொஞ்சம் லேட்டாக நடக்கும். ஆனால் இப்போ இந்த சமூகத்தில் இன்றைய காலகட்டத்தில் கல்யாணங்கிறது லேட்டாக நடக்குது, டைவர்ஸுங்கிறது சீக்கிரம் நடக்குது. அதுக்கு யார் காரணம்னா நம்ம தான். கையில் ஒரு சின்ன குட்டிச்சாத்தனை வச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. அது வந்ததுக்கப்புறமும் நிறையா இருக்குது. இப்போ ரொம்ப நடந்தது. ஏன்னா கலியுகம் முத்தி போச்சு. அதுக்கு என்ன காரணம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு மனுஷனுக்கு சொல்லிடணும், உனக்கு இப்படி தான் திருமணம் நடக்கும். ஒன்று 2ஆம் தரம் பொண்ணு, இல்லை விதவை பொண்ணு, இல்லை படிக்காத பொண்ணு, இல்லை படித்த பொண்ணு, வேலைக்கு போகிற பொண்ணு, இல்லை வேலைக்கு போகாத பொண்ணு, இந்த மாதிரி தான் அமையும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தொட்டால் ரத்தம் வர மாதிரி பொண்ணு தேடுவாங்க. அவர் இருப்பார், ரொம்ப மோசமாக இருப்பார், டேஞ்சரான நிலைமையில் இருப்பார். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா தொட்டால் ரத்தம் வர மாதிரி பொண்ணு தேடுவார். என்னன்னு கேட்டால் நம்ம போன 4 பேர் மதிக்கணும் பாரு. நீ என்னையா வேலை செய்கிற? நான் சும்மா தாங்க வீட்டில் இருக்கேன், மீசையை முறுக்கி விட்டு துண்டை போட்டு பேசிக்கிட்டு தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ என்ன பாவம்னா 7ஆம் பாவத்தை கரெக்டாக நம்ம பார்க்கணும். 7ஆம் பாவத்தை யாரும் பார்க்கறதில்ல. நான் 100 பவுன் போடுறேங்க என் பொண்ணுக்கு, கரெக்டான மாப்பிள்ளை கொடுங்க. உன் பொண்ணோட ஜாதகத்தில் எப்படி மாப்பிள்ளை கிடைக்குன்னு பாரு. இன்னைக்கு 4ஆம் பாவம் வலுத்து இருக்கணும். டிகிரி முடிச்சிருந்தா கல்யாணம். எந்த பசங்களுக்கும் பசங்க நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் திருமண தகவல் மையமும் வச்சுருக்கேன் ஒரு 12 ஆண்டுகளாக. 38 வயசு, 40 வயசு, 45 வயசுக்கு மேலே தான் ஜாதகமே வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு யார் காரணம்? அதுக்கும் நம்ம தான் காரணம். ஏன் தெரியுங்களா? எனக்கு இப்படி தான் மாப்பிள்ளை வேணும். என்னைக்கு பொண்ணுங்கள்லாம் வந்து டிகிரி படிக்க ஆரம்பிச்சிச்சோ, எத்தனை அரியர் வச்சுருக்குன்னு வெளில தெரியாது. அரியர் வச்சுருந்தாலும் அம்மா அப்பா என்ன சொல்லிடுறாங்க, என் பொண்ணுக்கு படித்த மாப்பிள்ளை தான் வேணும். டெக்னிக்கல் லைனில் படித்த பசங்களுக்கு நிறைய வருமானம் இருக்குது, டிகிரி படித்தவங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது. அதை யாரும் புரிஞ்சிக்கிறதே கிடையாது. எனக்கு வந்து சின்ன வயசு மாப்பிள்ளை வேணும், அழகான மாப்பிள்ளை வேணும் தான் தேடுறாங்க. 2வது, அந்த திருமணத்திற்கு அப்புறம் குழந்தை பிறக்குமான்னு ஒன்று பார்க்கணும். அதை யாரும் நிறைய பார்க்கறல. தகுதி, அந்தஸ்து இதை மட்டும் பார்த்துட்டு திருமணம் செஞ்சுட்டு இன்றைக்கி டாக்டரா டெஸ்டிப்பான்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் டாக்டர் பேசா ஜோதிடர் பேசான்னா ஜோதிடர் தான் பெருசு. அதாவது வந்து இன்றைக்கி ஒரு டாக்டர் படிக்கணும் எவ்வளோ சார் செலவாகும்? ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும் எவ்வளோ செலவாகும்? 50 லட்சம். ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிக்கணும் எவ்வளோ செலவாகும்? அதுக்கு அவர் வந்து லேப் டெக்னீஷியன் வைக்கணும் எவ்வளோ செலவாகும்? ஒரு எக்ஸ்ரே மிஷின் வைக்கணும் எவ்வளோ ஆகும்? ஒரு ஸ்கேன் மிஷின் வைக்கணும் எவ்வளோ செலவாகும்? மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. ஆனால் ஒரு ஜோதிடர் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது? இல்லை. ஆனால் அந்த ஜோதிடர் சொல்லிடுவார், உனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகும், உனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, நீ இப்போ வீடு கட்டுவியா கட்ட மாட்டியான்னு ஒரு ஜோதிடர் சொல்லுவார். ஆனால் இவ்வளவும் படித்து ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் அவர், ஆனால் படிச்சிருப்பார், டிகிரி வாங்கியிருப்பார். ஆனால் அவர் என்ன சொல்லுவார், போய் ரத்தம் டெஸ்ட் ஃபஸ்ட்டு எடுமாம்பார், அதில் தெரியலமாம்பார். மறுபடியும் என்ன சொல்லுவார், எக்ஸ்ரே எடுமாம்பார், அதுலேயும் தெரியலமாம்பார். அப்புறமா ஸ்கேன் எடுமாம்பார், அதுலேயும் தெரியலம்பார். அப்புறமா கடவுள் விட்ட வலிமா அப்படின்ட்டு அவர் போயிடுவார். அவர் பிலாசபி பேசிட்டு அவர் போயிடுவார். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இருக்க ஜோதிடர் தான். அந்த ஜோதிடர்கள் கணிக்கிறதும் தவறுன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம்? சில பேர் சொல்கிறாங்க, நான் 10 பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன், இப்போ ஏன் டைவர்ஸில் வந்து நிற்கிது. 9 பொருத்தம் இருந்துச்சு, ஜோதிடர் சொன்னாங்க, பார்த்தேன், டைவர்ஸில் வந்து நிற்கிது. அதுக்கு யார் காரணம்? இப்போ தான் ஒரு 30 ஆண்டுகள் சில தான் நிறைய பேர் வந்து ஜோதிடத்தை கரெக்டாக குறித்து கணிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் யாருமே வந்து சரியாக கணிக்க மாட்டாங்க. என்ற ஜாதகம் பக்கம் வருவாங்க, ஒரு நேரம் கேட்பேன், எப்போம்மா குழந்தை பிறந்துச்சு? காலையில் பிறந்துச்சிங்க. காலையில் எப்போம்மா பிறந்துச்சு? எங்கள் ஊரில் அன்றைக்கி தாங்க கும்பாபிஷேகம் பண்ணாங்க, அன்றைக்கி தாங்க பிறந்துச்சு. என்றைக்குமா கும்பாபிஷேகம் பண்ணுச்சு? காலைல 4 மணிக்கு பண்ணாங்க. 4 மணி இருக்குமா? கோழி கூவுனுச்சுமா அப்படிம்பாங்க. கோழி எப்போம்மா கூணுச்சு? விடிய கிளம்புற கூணுச்சுமா. கடைசி வரலையும் டைமை மட்டும் சொல்லவே மாட்டாங்க, சரிங்களா? அந்த டைம் சொன்னால் தான் நம்ம குறிக்க முடியும். அந்த குறிக்கிறதுல கொஞ்சம் இடர்பாடுகள் வரும். இந்த நட்சத்திரங்கள் மாறி சில நேரத்தில் வரும். நம்ம என்ன பண்ணிடுவோம், நட்சத்திரம் பொருத்தம் பார்த்து கொடுத்துருவோம். சில பேர் இன்றைக்கி வந்து நட்சத்திரம் பொருத்தம் பார்க்குறாங்க,
அந்தஸ்தை பார்க்குறாங்க, கிரகத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. தெரியுதுங்களா ஐயா? கிரகத்தை யாரும் பார்க்காம திருமணம் செஞ்சுட்டு இன்னைக்கு ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்க கோர்ட்டு ஃபுல்லாக ரொம்பிக்கிட்டு இருக்கு. டைவர்ஸ் தொட்டா டைவர்ஸ், தோசை ஊற்ற தெரியலையா டைவர்ஸு, புருஷன் வந்து பூ வாங்கி தரலையா டைவர்ஸ். அவன் சும்மா அவன் டென்ஷனில் இருப்பான், ஆஃபீஸர் கொடுக்குற டென்ஷனில் பல பிரச்சனை இருப்பான். இது என்ன பண்ணிடும், அவர் எனக்கு ஒத்தே வர மாட்டாருமா அப்படின்ட்டு போயிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேர் வந்து பொருளாதாரத்தை வளர்த்துக்கிட்டு திருமணம் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு செட்டில் ஆகணும். ஐயா கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, கொஞ்சம் செட்டில் ஆகலாம், செட்டில் ஆனதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, பசங்க நிலைமைலாம் கவலை கிடமா போகுது. 35 வயசு 40 வயசு ஆகுது, 10 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துருப்பாங்க, வயசும் முத்தி போயிருக்கும். பொண்ணு எப்படி தெரியுமா தேடுறாங்க, கடைசியில் சாஞ்சா நிமித்துறதுக்கு ஒரு பொண்ணு வேணுங்கிறாங்க. சாஞ்சா நிமித்துறதுக்கு ஒரு பொண்ணு வேணும், ஒரு நர்ஸை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை ஒரு வீட்டோட ஒரு அம்மா வச்சுக்க. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, 10 லட்ச ரூபா கொடுக்குறவங்க, ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறவங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே நம்ம கல்யாணத்தை பண்ணிவிட்டு, நான் என்னமோ சொல்கிறேன், நம்ம பேஸ் மட்டும் போடும்போது கரெக்டாக போடணும். புரியுதுங்களா? என்றைக்குமே கிரகத்துக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணினா கோர்ட்டுலாம் ரொம்ப அது தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக வக்கீலுங்களாம் மண்டையை பிச்சுக்கிட்டு அலையிறாங்க. எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ் கேஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதை பார்த்து அவருக்கு வீட்டில் வந்து ஒரே குழப்பம். அடுத்தபடியாக வந்து இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம சார், எங்கள் சார் பேசினார், விஜயகுமார் சார், ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா ஒரு ஆணன்னு எடுத்துக்கிட்டால் அவனுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும், பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாய் வலுவாக இருக்கணும். 2 கிரகம் இருந்துச்சு அப்படின்னா 5ஆம் பாகம் நம்ம குருவை பார்ப்போம். எல்லாருமே குருவை பார்த்துட்டு குருவும் கரெக்டாக இருக்கணும், சூரியன் வலுவாக இருக்கணும், சந்திரனும் வலுவாக இருக்கணும். இந்த 3 கிரகம் வலுவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தைகள் உண்டு. ஆனால் அது நிறைய பேர் பார்க்காம நான் சொத்து சேர்க்குறேன்னு சொல்லிட்டு 40 வயசுக்கு மேலே திருமணத்தை பண்ணுறது, அப்புறமா டெஸ்ட் டியூபுக்கு போகிறது. ஆனால் அந்த டெஸ்ட் டியூப்லேயும் போய் சரியாக தெரியலங்கிறோம். தெரியுதுங்களா? இப்போ சார் என்ன சொன்னார், விஜயகுமார் சார், அந்த காலத்தில் மண் சட்டியில் வச்சு நவதானியத்தை வச்சு அதை பார்த்தாங்க. இப்போ இதுக்கும் செலவாகுதுங்களா சொல்லுங்கள்? இந்த மண் சட்டியில் வைக்கிற நவதானியம் போகிறதுக்கு எவ்வளோ செலவாக போகுது? ஆனால் இன்றைக்கி டாக்டரை போயிட்டோம்னா எவ்வளோ செலவு, ஸ்கேன் எடுக்கணுங்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் விட்டு சரியில்லைம்மா, இன்னும் எனக்கு ஒரு 6 மாதம் மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அது யார் தவறு? அப்போ நம்ம குறிப்பிட்ட காலத்தில் திருமணங்களை செய்வது இல்லை. அந்த காலத்தில் 20 to 25 கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. ஹார்மோன்கள் சரியாக வேலை செஞ்சு சுக்கிரன் அங்கே செயல்பட்டார். சுக்கிரன் வந்து தளர்ந்து போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. 3ஆம் பாகம் நல்லா இருக்கணும், 7ஆம் பாகம் நல்லா இருக்கணும், குழந்தைக்கு 5ஆம் பாகம் நல்லா இருக்கணும், உனக்கு வீடு வாசலோட சொத்து பத்தோட உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா 4ஆம் பாகம் நல்லா இருக்கணும். இது எல்லாமே நல்லா இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி சில பேர் என்றெல்லாம் வராங்க. 50 வயசில் பொண்ணு கேட்டுட்டு வராங்க, 55 வயசுலையும் கேட்டுட்டு வராங்க. நான் சொல்ல, என்ன சார் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவோம்? இல்லைம்மா, கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். அப்போ நீ 10,000 சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்க, எது கல்யாணங்கிறதுக்குள்ள போகிற? சொல்கிறது புரியுதுங்களா ஐயா? நீ 10,000 ரூபா கொடுத்தா நீ வேணுங்கிற செஞ்சு கொடுக்கும். மனைவின்னு அமைச்சிட்டா என்ன ஆகும், அந்த அம்மா மாதம் இவ்வளோ சம்பளம் கேட்கும், எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு கேட்கும். அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, இங்கே நிறைய பேர் வயதுக்கு மூப்பை விட்டுறாதீங்க தயவுசெய்து. 25 வயசுக்குள்ளேருந்து 30 வயசுக்குள்ளே திருமணத்தை பண்ணுறதுக்கு பாருங்கள். தகுதி அந்தஸ்தாக பார்க்காதீங்க, கிரக நிலையில் ஃபஸ்ட்டு பாருங்கள். கிரகம் உனக்கு என்ன சொல்லுது, 7ஆம் பாகம் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி திருமணத்தை செய்யுங்க. சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு வந்து படிக்காத பொண்ணு தான், படிக்காத மாப்பிள்ளை தான் அமைன்னு இருக்கும். ஆனால் எல்லாருமே என்ன கேட்பாங்க, எனக்கு வந்து 4 டிகிரி படித்த மாப்பிள்ளை தான் வேணும். அவர் 4 டிகிரி படிக்கணும், வாடகைக்காச்சும் கார் வாங்கிட்டு வரட்டும், அப்படி. ஆனால் பார்க்குறதுக்கு டிப்டாப்பாக இருக்கணும். அவன் அடுத்த இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அது கவலைப்படுறதில்ல. புரியுங்களா? அப்போ என்ன சொல்கிறேன்னா, கிரகத்துக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், கிரகத்துக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணுங்கள். மொதல் தரம் பொண்ணா, 2ஆம் தரம் பொண்ணா, இல்லை குழந்தையோடு இருக்கிற பொண்ணா, நிறைய இருக்குதுல்ல. நம்ம வந்து அதை பார்க்காம தகுதியை பார்த்து, இல்லைங்க 50 வயசானாலும் எனக்கு 18 வயசில் தான் பொண்ணு வேணும், 25 வயசில் தான் பொண்ணு வேணும். இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறேன், வேறு எங்கேயும் இல்லை, பொன்னமராவதியிலேருந்து வள்ளத்துக்கு பொண்ணு பார்க்க வரணும். அவருக்கு 43 வயசு ஆகுது. அவர் என்கிட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா, அந்த பொண்ணு நர்ஸு, நான் நேரடியாக சொல்கிறேன், சூர்யா ஆஸ்பத்திரியில் அந்த பொண்ணு வேலை செய்யுது, அந்த பொண்ணு நாளைக்கு நான் பொண்ணு பார்க்க போகணும். அவர் என்ன தெரியுங்களா கேட்குறாரு, அந்த பொண்ணுக்கு என்ன வயசுனாரு, 32 வயசுன்னு சொன்னேன். அவர் என்ன டக்குன்னு அடுத்த அவர் தாலுக்கா ஆஃபீஸில் வேலை செய்கிறார். அவர் என்ன தெரியுங்களா கேட்டார், அந்த பொண்ணு குழந்தை பிறக்குமான்னு கேட்குறாரு. ஐயோ, உனக்கு என்னையா வயசாகுது, அப்போ நீ இதை என்ன பண்ணியிருக்க, நீ முதைய திருமணம் செஞ்சுருக்கணும். நீ வந்து உனக்கு 42 வயசு ஆகும்போது உனக்கு 32 வயசு பொண்ணு கிடைக்கிறதே டிமாண்டு. அப்போ நீ என்ன பண்ணுற, பெண்களை வந்து டாமினேட் பண்ணுற. அப்போ நீ என்ன பண்ணணும், நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேங்க, தாலுக்கா ஆஃபீஸில் 17,000 சம்பளம் வாங்குறேங்க, எனக்கு இப்படி தான் பொண்ணு வேணும் 40 வயசை கடந்துட்டார். இது யார் மேலே தவறு? நம்ம 5ஆம் பாகம் வலுவாக இருக்கான்னு தான் பார்க்கணும் ஒழிச்சு, அவர் என்ன பார்க்குறாரு, எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்ட்டு பார்க்குறாரு. இதெல்லாம் பார்க்க வேண்டாம். தயவுசெய்து என்ன சொல்கிறேன்னா, கிரகத்துக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணுங்க, கிரகத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தைய பெற்றுக்குங்க. புரியுதுங்களா? எப்படிமா அதை பெற்றுக்க முடியும்னு கேட்பீங்க. எப்படிமா அதெல்லாம் கடவுள் கொடுக்குறது தான். 5ஆம் பாகம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை கிடச்சிரும்.
நீங்கள் அந்த டெஸ்ட் போகிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, டாக்டரை மருத்துவரை அணுகிறதுக்கு ஜோதிடத்தில் நல்லா பார்த்துக்குங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு மருத்துவமனைக்கு போங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.